குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 14/1/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:34. திதி இன்றிரவு 7:43 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று இரவு 9:59 வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் 7:43 வரை இரவு பாலவ கரணம், அதன் பின்பு கௌலவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 2:20 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மை. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும், அது கூட கொஞ்சம் துளசியும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் போகி பண்டிகை. போகி பண்டிகைனா என்ன? இந்த போகி பண்டிகைக்கு என்ன செய்யலாம், வீட்டில் எந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். சரி, போகி பண்டிகைனா என்ன, எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா, பழையன கழித்தல் புதியன புகுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாம் கொளுத்துவது அப்படின்றது அர்த்தம் இல்லை. நம்ம மனசுக்குள்ளே இருக்கின்ற அழுக்குகள், தேவையற்ற எண்ணங்கள், இதையெல்லாம் போக்குவது தான் பழையது அப்படின்றத ஒரு தாத்பரியம். அதனால் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கின்ற சில வஞ்சங்கள், பகை, இதையெல்லாம் இன்றோட விலகி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கி மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் வீட்டில் இருக்கின்ற குப்பைகள், தேவையற்ற குப்பைகள், நம்ம மனசுக்குள்ளே என்ன தேவையற்ற குப்பைகளை நம்ம அகற்றுமோ, அதே போல் வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை இன்றைய தினம் கொளுத்தி, அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். வீட்டில் இருக்கிற குப்பைகள் அப்படின்னும்போது இந்த பிளாஸ்டிக், இந்த டயரு, இதெல்லாம் சில பேர் கொளுத்துவாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா மாசு நிறைய படிந்தால் நமக்கு தான் கெட்டது, இல்லைங்களா? கெட்டதா இல்லையா? மாசு படிஞ்சால் என்ன ஆகும்? சுவாச கோளாறு எல்லாருக்கும் வரும் இல்லையா? அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மற்ற பொருட்களை எல்லாம் கொளுத்தி போகி பண்டிகை கொண்டாடுங்கள். சரி, இந்த போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். போகி அப்படின்னா மந்தா அப்படின்னு அர்த்தம். போகி மந்தா அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, இந்திரனை வழிபடுவது தான் இன்றைய நாள். ஏன் இந்திரனை வழிபடணும்னா, இந்திரனுக்கு தான் இல்லை என்றால் மழை இல்லை என்ற ஒரு அகந்தை, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒரு அகந்தை இருந்தது. இதை பார்த்த கிருஷ்ணருக்கு கோபம் வந்துடும்.
இவருடைய அகந்தையை எப்படியாவது நம்ம தீர்க்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். மழையே வராத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும்போது கோவர்தன மலையை அங்கே உருவாக்குவார். அப்போது உருவாக்கி அந்த இடத்துல மழைப்படாத அளவுக்கு அவர் செய்யும்போது இந்திரனுக்கு அந்த வழி என்ன அப்படின்றது புரிந்த பிறகு மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்ட பிறகு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட பிறகு அவர் என்ன சொல்வார், எனக்காக ஒரு பண்டிகை கொண்டாடணும் போது அதுதான் போகி பண்டிகையாக இந்திரனை வைத்து கொண்டாடுகிறார்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த போகி பண்டிகை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அத்தனையும் நம்ம இன்றைய தினம் வணங்கலாம். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா போகி பண்டிகையை ரொம்ப பெரியதாக கொண்டாடுவார்கள், பொங்கலை விட சிறப்பாக கொண்டாடுவார்கள். சரி, நம்ம வீட்டில் எப்படி இப்போ பழையன கழித்து புதியன புகுதல் அப்படின்னு சொல்கிறோம். விவசாயிகளுக்கு மழை பெய்தால்தான் நன்மை இல்லைங்களா? அப்போது இந்திரனை வழிபாடு செய்து மழை வரணும், விவசாயம் தழைக்கணும் அப்படின்றது விவசாயிகள் வேண்டுதல் வைக்கணும். அவர்கள் பயிரிட்டு வந்த அந்த அரிசி, மஞ்சள், அதே போல் கரும்பு இதெல்லாம் கொண்டு வச்சு படைச்சி அவர்கள் வருண பகவானை வணங்க வேண்டியது அவசியம். நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாசலில் சாணமிட்டு அந்த சாணத்தில் கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே பூசணிப்பு வச்சு கலர் கோலம் போட்டு நம்ம போகி பண்டிகை அன்று குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும். சரி, அழைச்சிட்டோம். நிலைவாசலில் என்ன செய்யணும், வேப்ப இலை, பூலாப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது. அது எப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் அந்த பூ. அதே மாதிரி மருதாணி, மாயிலை, இந்த கொத்துக்களெல்லாம் ஒன்று சேர்த்து வாசலில் வச்சுட்டு, வாசலில் இந்த தோகை போல் இருக்கின்ற கரும்பு அதை வச்சுட்டு வாசல்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே சாமியை அழைச்சிக்கிட்டு வரணும். உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பம்னா என்ன, உங்களுக்கு குலதெய்வம் பிடிக்குமா அதை கும்பிடலாம், இஷ்ட தெய்வம் பிடிக்கலாமா அதை கும்பிடலாம். சரி, சில பேர் குலதெய்வமே தெரியல, என்ன செய்யறது அப்படின்னா பெருமாளை கும்பிடலாம். அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கலாம். சரி, எனக்கு மந்திரமே தெரியாதுங்க, என்ன மந்திரம் சொல்லி இன்றைக்கி நாங்கள் வணங்கிறது அப்படின்னா, இப்போது உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை காமாட்சி அம்மனுடைய விருத்தம் சொல்லலாம், இல்லை துர்கையினுடைய விருத்தம் சொல்லலாம், இல்லை மகாலட்சுமியினுடைய நாமாக்களை சொல்லலாம், மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லலாம், இல்லை குலதெய்வ மந்திரத்தையும் சொல்லி நிலைவாசல்லேருந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த இடத்துல கோலம் போட்டு அங்கேருந்து சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு நடுவீட்டில் நீங்கள் தீபங்கள் 21 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் மஞ்சள், குங்குமம், காய்கறிகள், பச்சை காய்கறிகள். இப்போ நம்ம ஊரில் விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் பண்ணாதான் அந்த காய்கறிகளை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. புதுசாக வாங்கிட்டு அதையெல்லாம் வச்சு இன்றைய தினம் பொங்கல்னால் பச்சரிசி பொங்கல், வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து இன்றைய தினம் கொண்டாடுங்கள். போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள். மனசில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றி நல்ல எண்ணங்களை வைத்து, அதே போல் வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றி பழையதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு புதியதாக, அதாவது புது புகுதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி புதியன புகுதல் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைத்து இன்றைய தினம் போகி பண்டிகையை எல்லோரும் கொண்டாடுங்கள். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகட்டும் என்று சொல்லி இன்றைய கோச்சாரம் தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், செவ்வாய், புத பகவான், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும்
முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் பாருங்கள், போகி பண்டிகை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற பேச்சுக்கள் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் வரும்போது அவ்வளோவா ஒன்றும் படுத்தாது. காரணம் என்னென்னா, 5க்கு உரியவர் சந்திரன், சரிங்களா? அது 8ஆம் இடத்துல வரும்போது சந்திராஷ்டமம். ஆனால் அந்த இடம் செவ்வாயினுடைய வீடு அப்படின்றதுனால மேஷராசிக்கும் செவ்வாய் அதிபதி இல்லையா, அதனால் ரொம்ப தாக்கம் இருக்காது. இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. பேச்சை குறைச்சிக்கணும். குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. புதிய முடிவுகளை எடுப்பதில் தவிர்த்தால் ரொம்ப நன்மையாக இருக்கும். ஒரு விதமான சோர்வு மனசுலேயும் சரி உடல்லையும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையற்ற, அதாவது அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் விரயங்களும் ஏற்படும். விரயங்கள் அப்படின்னும் போது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்கார் நிதானம் தேவை. கிருத்திகை நட்சத்திர தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். இன்றைக்கி விநாயகப் பெருமானையும் இணைந்து வணங்குங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் இணைந்து வணங்கிட்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபமான நாள், சுபம் நிறைந்த நாள். இன்றைக்கி வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் மனம் விட்டு பேசுங்க. நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். உதவுவது நன்மைதான். ஆனால் பாத்திரமறிந்து பிச்சையிடு சொல்வது போல் பாத்திரமறிந்து பிச்சையிடுங்க. அந்த உதவுறதுலேயும் ஒரு திருப்தியை தரும். காரிய அனுகூலம் ஏற்படும். உயர் அதிகாரி ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற நாளாக இருக்கும். இன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். நட்பு வட்டாரம் மேம்படும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி மட்டும் கிடையாது. கூட்டு தொழில், அதே மாதிரி வெளியுறவு, அதே மாதிரி நண்பர்கள், இது அத்தனையும் சொல்லலாம். அதனால் இன்றைய தினம் அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திர அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் மிக சந்தோஷமாக இருக்கும். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட சில தொல்லைகளால் உங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வருமானம் தேவைக்கு மேல் இருக்கும். இன்றைய தினம் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன பராமரிப்பில் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நன்மை. இன்றைய நாள் மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கி சிக்கனமாக இன்றைக்கி இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் சிக்கனமாக இருங்க. புதுமையான செயல்களில்
ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து இன்னைக்கு அதன்படி ஒரு தொழிலோ வியாபாரமோ நடத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் வேலையில் இருக்கிறவங்களாகட்டும் இன்றைக்கி கவனம் தேவை. இன்றைக்கி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இன்றைக்கி தேவை. அதே சமயத்தில் பயணங்கள் இருக்கும். பயணங்கள் இருக்கும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திர புரிதல்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பயணங்கள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பயணம் செய்தால் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். தாய்மாமன் வழியில் சுப செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வந்த சில தன வரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வேலை செய்பவர்கள், உதவியாளர்கள், பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. கவனமாக இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் பரிவோடும் கனிவோடும் நிதானத்தோடும் இன்றைக்கி செய்யுங்க. மிக மிக அருமையாக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு 7ல் வேறு உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். அது இல்லாமல் 8ல் சனி பகவான் இருக்கார். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால தலைவலி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர் தன வரவு இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனம் வைத்து இந்த டூரிஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகுகின்ற, அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் விலக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேன்மை தரக்கூடியதாகவும் இன்றைய தினம் இருக்கும். நிறைய விஷயத்தில் என்னென்ன தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. ஆனால் 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி தானே. பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி. அதனால் ரொம்ப கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. அதான் சொல்லுவாங்க, வெள்ளை கொடி காமிச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக செயல்படுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலையெல்லாம் அமையும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சித்திரை நட்சத்திர முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும்.
எதிர்பாராத சில உதவிகரம்லாம் சாதகமாக இன்றைக்கி அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்காத மட்டும் பார்த்துக்கோங்க. முயற்சி, எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகிசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனம் கொஞ்சம் குழப்பத்தில் ஆழ்ந்து போகும். ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். செவ்வாய் வீடு வேறு. சந்திரன் செவ்வாய் அனுஷ நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால சனியினுடைய தாக்கமும் அங்கே இருக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பத்தில் மனசு போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உறவுகள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படக்கூடிய நாளும் இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் பார்த்துருங்க உடனே, ஏன்னா அதுவே பெரிய இதுவாக மாறிடும். அதனால் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது, இருந்தாலும் சூரியன் செவ்வாய் புதன் இது சுக்கிரன் கூட பயிற்சி ஆகப்போகுது. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதால் இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயம் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்றைக்கி இருக்கணும். இன்றைய நாள் உடலில் இருந்த ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கும். அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் மேம்படும். அனுஷ நட்சத்திரம் புதுமையான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும். பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு மனசில் ஒரு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுகின்ற தருணம் இருக்குது. முயற்சி எடுக்கிறதுல ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்னால் வேலையில் முயற்சிகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 9ல் கேது இருக்கிறதுனால ராகு கொடுக்கறதெல்லாம் கேது அங்கே தடுத்துருவார். அதனால் அதில் ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நினைத்த வேலையில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்ப நலனில் அக்கறை செலுத்துங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தருணம் மட்டும் ஏற்படும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் ஒரு பக்குவம் இன்றைக்கி ஏற்படும். பக்குவம்னா இதை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி தொழிலில் நல்ல லாபம், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும்.
பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை தரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற நாள். வியாபாரத்தில் செலவுகள் கொஞ்சம், அதாவது முதலீடு போடுறதுல மட்டும் யோசித்து போட்டிங்கன்னா செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். வீட்டு தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆகின்ற ஒரு நாள். பெரிய மனிதர்கள் ஆதரவால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் வியாபாரத்தில் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் அத்தனையும் இன்றைக்கி பூர்த்தியாகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு தருணம். ஒரே ஒரு விஷயம், வாக்கு கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் ஒரு புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேகரிப்பீர்கள். அதே மாதிரி கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். புரிதல் ஏற்படும். கணவன் மனைவிடையே உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயணங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு போங்க. அதே போல் யாருக்காவது வாக்கு கொடுத்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் ஏற்படாது. அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. பேச்சில் நிதானம் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பை தரும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்கார சங்கடங்கள்லாம் இன்றைக்கி விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரியிடம் இருந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு மனோ பக்குவம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி தன வருவாயில் இருந்து வந்த ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. சேமிப்பையும் உயர்த்தும். இருந்தாலும் செலவுகளும் இன்றைக்கி கூடும். பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியம். அதே மாதிரி வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.